வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தேர்தலின் 7ஆம் கட்டத்திற்கான பிரச்சாரம் இன்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. தேர்தல் பரப்புரை இன்றோடு நாடு முழுவதும் நிறைவு பெற்றிருக்கிறது, முடிந்திருக்கிறது. இந்த ஒரு சூழலில் பிரதமருடைய தமிழக வருகை, கன்னியாகுமரி வந்திருக்காரு. அதே நேரத்தில் அமித்ஷா தமிழகம் வந்திருக்கிறார். இதையெல்லாம் மறைமுக பிரச்சாரம் அப்படின்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இது தேர்தல் விதிமீறல் அப்படின்னு திமுக புகார் தெரிவிக்கிறது. பிரதமரனுடைய இந்த தியானம் இதெல்லாமே இன்னும் ஒரு வகையிலான மற்றொரு பிரச்சாரமா அப்படின்ற கேள்வி ஒரு புறம் வருகிறது. மற்றொரு புறம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் 1ஆம் தேதி டெல்லியில் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை, பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றத ஆலோசிக்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய செய்திகள். இந்த சூழலில் 9ஆம் தேதியை நாங்கள் நாள் குறித்து விட்டோம் அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் ஆட்சி அமைப்பதற்காக, பாஜக வென்றால் 9ஆம் தேதி பதவியேற்பு அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள். இறுதி கட்டத்தை ஏறக்குறைய எட்டியிருக்கிறது இந்த தேர்தல். பாஜக விசஸ் இந்தியா கூட்டணி ஆளப்போவது யார் விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் அரசியல் விமர்சகராக திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினரும் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு சூர்யா அவர்கள்ட்ட, நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை இன்றோடு ஓய்ந்து விட்டது, ஆனால் கன்னியாகுமரியில் இன்னும் தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கட்சியினர். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கன்னியாகுமரியினுடைய ஆட்சியாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்கார், இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பிரதமர் அவர்கள் தனியாக அந்த தியான மண்டபத்துக்கு போகணும்னு நினச்சா அது ஒரு பர்சனல் விசிட். அதை தடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் எனக்கோ சட்டத்திற்கோ இல்லை அப்படின்னு தெளிவாக திரு ஸ்ரீதர் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கார். அப்போ எந்த முகாந்திரத்தில், எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இதை முதலில் எதிர்க்கிறார்கள்? அப்போ அவர் வரது பார்த்தே பயப்படுறீங்கன்னா அப்போ தேர்தல் முடிவுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் போன முறை தேர்தல் முடிந்தப்பவும் கேதார்நாத் போயிருந்தார், அங்கே ஒரு தியானத்தில் ஈடுபட்டார். இப்போ இங்கே வருதுன்றது அவருடைய தனி மனித சுதந்திரம், தனி மனித விருப்பம். இதை கூட வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அப்புறம் வரவர் போன்னு திமுக சார்பாக இன்றைக்கி அதுவும் நேரடியாக போஸ்டர் ஒட்ட முடியாமல் மறைமுகமாக கோ பேக் மோடின்னு சென்னை முழுக்க போஸ்டர்ஸ் அவங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டியிருக்காங்க. அப்போது திமுகன்னு போட்டு ஒட்டுறதுக்கும் ஒரு பயம், எதிர்க்கும் செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி கீழிறங்கி போய் கோ பேக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. 8 முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தார், அப்பெல்லாம் கோ பேக் சொன்னாங்களா, இல்லை அப்பெல்லாம் பிரதமர் வருகை கண்டிச்சாங்களா? எதுக்கு சொல்லணும்? மாலை 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பிரதமர் மறைமுகமாக பிரச்சாரம் பண்றாரு, ஒரு மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்றாரு அப்படின்றத குற்றச்சாட்டு. நாங்கள் யாரும் மீடியாவெல்லாம் கூப்பிடல. பிரதமர் ஆப்வியஸ்லி எல்லாரும் வருவாங்க. எங்கள் கட்சி தலைவர்களே யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீடியாவை மட்டும் எப்படி விடுவாங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வேணா அவங்க கவர் பண்ண முடியுமே தவிர உள்ள ஒரு தனிமையில் இருக்கும்போது லைவ் வருது. லைவ் இன்னும் வரலையே. பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு, அடுத்து அங்கே மெடிடேஷன் பண்ண போயிடுவாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு இந்த நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? அதை ஏன் எதிர்க்கிறீர்கள்? அப்போ அவர் அமைதியாக இருந்தாலே பிரச்சாரம்னா அவர் எவ்வளோ வலிமையான தலைவர்ன்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு தானே நாங்கள் எடுத்து கேட்போம். திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட, பிரதமர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, திட்டங்களை தொடங்கி வைக்க வர்றாரு, பிரச்சாரத்துக்கே வர்றாரு. அதெல்லாம் தாண்டி இப்போ வர்றாரு, நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபடல, தியானத்துக்கு போகிறாரு, கோவிலுக்கு போகிறாரு. என்ன சார் பிரச்சனை? அதாவது அவர் பிரதமராக தேர்தல் இல்லாத நேரங்களில் எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சென்று வரவேற்கிறார்கள். காரணம், அது புரோட்டோகால் படி. இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் முதலமைச்சர் பிரதமர் வருகின்ற பொழுது சென்று வரவேற்க முடியவில்லை. அதாவது தமிழக அரசு முறையாக பிரதமருக்கு எவ்வளவு முறை நேரடியாக அரசு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் பிரதமர் என்கிற அந்த பதவிக்கும் முதலமைச்சர் என்ற பதவிக்குரிய கண்ணியம், மரியாதையை காப்பாற்றுகிற ஒரு பெருந்தன்மையுடைய அரசு தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம், தியாகம் செய்ய வேண்டாம், நீங்கள் அது செய்வது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் தேர்தல் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அவருடைய தொகுதி உட்பட வட இந்தியாவில், இங்கே தென்னிந்தியாவில் எல்லா தேர்தலும் முடிஞ்சிருச்சு. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதி, பஞ்சாபில் 13 தொகுதி, இமாச்சல பிரதேசத்தில் 4 தொகுதி, ஜார்க்கண்டில் 3 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 9 தொகுதி, ஒரிசாவில் 6 தொகுதி, சண்டிகார் ஒரு தொகுதி, மொத்தம் 57 தொகுதி. இந்த 57 தொகுதியில் நடக்கிற இடங்கள் இருக்கக்கூடிய
நார்த் இந்தியா மக்கள் மத்தியில் ஆன்மீகமாக இருப்பாங்க. நம்ம தியான நிலையில் போய் உட்கார்ந்தோம்னா அந்த 57 தொகுதியில் நமக்கு வாக்கு அதிகமாக வருங்கிறதுக்காக ஒரு பிரச்சார உத்தியை கையாண்டு இப்படி இருக்கிறாரு. ஒரு பிரதமராக இருப்பவர் இப்படி வந்து தியானம் பண்ணுறதை மற்ற நாளில் வாங்க, விவேகானந்தர் மண்டபம் மட்டும் இல்லை, எங்கே வேணும் எல்லா கோயிலுக்கும் போனீங்க, தமிழ்நாட்டுக்கு அத்தனை கோயிலுக்கும் யாரும் அவர் அமைதியா உட்கார்றாரு. அதுவும் வந்து இந்த மண்டபத்தில் அமைதியா உட்கார்றது தான். அதை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறேன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதில் பயப்படுறதுக்கு பயந்து எந்த கட்சியுமே யாருக்கும் யாரை பார்த்து எந்த கட்சியும் பயப்படாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அரசியலில் வந்து யாரும் இன்னொருத்தருக்கு பயந்து அரசியலே பண்ண முடியாது. அதனால் பிஜேபி இப்போ வந்து இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து அங்கே தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, 48 நாள் நீங்கள் மௌன விரதம் இருங்க. உங்களுக்கு எல்லாம் இப்போ இருக்கிறத விட அதிகமாக நாங்களே உங்களை வந்து வரவேற்று கொண்டு உட்கார வைக்கிறோம். நீங்கள் தேர்தல் நேரத்தில் போய் இந்த மாதிரி செய்கிறது ஒரு பிரச்சாரம். என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடும் நினைக்கிறீங்க? இது தாக்கம் இல்லை. வயது முதிர்ந்தவர்கள், இந்த ஆன்மீகமாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஐயோ நம்ம பிரதமர் போய் தியானம் பண்ணுறாரு, அது ஓட்டு போடலாமான்னு அந்த மாதிரி அபசகனமாக ஓட்டு கிடைக்கும்னு நினச்சி அந்த மாதிரி உட்கார்றாரு. அதனால் அப்படி மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதே மாதிரி தான் போன தடவை போய் உட்கார்ந்தாரு கேதார்நாத்தில். இப்போ அதுக்கு முன்னாடி போய் இமயமலையில் உட்கார்ந்தாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கு நான் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லலை. தேர்தல் நேரங்களில் மக்களை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு நாடகம் வேண்டான்னு சொல்கிறோம். அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே எலெக்ஷன் நடக்குதா? இது 57 தொகுதிகளை குறி வச்சு, அதாவது இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ஒரு நாள் கூட பிரதமர் தன் பக்கம் ஒரு அட்டென்ஷனை திருப்புறாரு. இது வந்து மெடிடேஷன் இல்லை, மீடியா அட்டென்ஷன் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதை மையப்படுத்தி 57 வந்து கடந்த முறை இதே மாதிரி தான் நடந்தது. 30க்கும் மேற்பட்ட தொகுதியில் பாஜக வென்றது. அப்போ இது ஒரு பிரச்சாரம் தானே, அப்படி தானே பார்ப்பாங்க. இப்போ அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? இன்றைக்கி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு அவர் என்ன பண்ணணும்? அதை யார் முடிவு எடுக்கணும்? அவர் வீட்டில் போய் உட்காந்துடுறாரு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துடுறாரு. மீடியா போகும். இருட்டில் அமர்ந்திருக்கிறார், வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார், தோல்வி பயத்தில் பேசுகிறார். எல்லா வெளிச்சத்தையும் போட்டு உட்கார்றாரு. கடைசியாக வெளிச்சத்தை பார்க்க போகிறார். நீங்க எத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இமயமலை போறது, கேதார்நாத் போறது, விவேகானந்தர் மண்டபம் போறது, இதெல்லாம் எந்த மாதிரியான ஓட்டை போலரைஸ் பண்றதுக்கான கேள்வி. 2014 அவர் போனதுங்கிறது வந்து பிரதாப் பார்க் ஃபோர்ட்டுங்கிறது சிவாஜி அப்சல் கானை துவம்சம் பண்ண ஒரு இடத்துக்கு போறார், கோட்டைக்கு போறார். அது வந்து இந்த நாட்டுக்கு அவர் கொடுத்த சமிஞ்சை என்னங்கிறத அப்புறம் பேசுவோம். அடுத்தது இங்கே வர்றார், கேதார்நாத்துக்கு வர்றாரு. அங்கே ஆதிசங்கரர் மிகப்பெரிய இதை உருவாக்கினார், அந்த இடத்துக்கு போகிறார். இப்போ எங்கே வந்திருக்காருன்னா, இதுக்கப்புறம் எதெல்லாம் பேசப்படும்னு பாருங்கள். பன்சாரான்னு ஒரு 50 வருடம் இந்தியாவை ஆண்டல, ஆன்மீகத்தில் ரொம்ப தவறான வேலைகளை செய்து கொண்டிருந்த பன்சாராவை பற்றி பேசுவாங்க, குண்டலியை பற்றி பேசுவாங்க, மூக்குத்தியை பற்றி பேசுவாங்க, கால பைரவரை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் இப்போ நடக்கும். ஏன்னா ரஜினி காளிகாம்பாளை பற்றி பேசின உடனே அது ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சு இல்லையா? அந்த மாதிரி இப்போது பேசுவாங்க. அதில் என்ன சொல்ல வரும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த திருநாட்டை அழித்து கொண்டிருந்த அத்தனை சக்திகளையும் இன்றோடு முடித்து விட்டேன். யார் முடித்தா? அந்த கன்னியா இருந்தால் அந்த குமரி தான் முடித்தாங்க. அந்த கன்னியாகுமரியில் நான் வந்து அதை முடித்து விட்டேன், பன்சாரா என்கின்ற அரக்கனை ஒழித்து விட்டேன். கதைகள் வரும் உங்களுக்கு, அமர் சித்திர கதையில் புக்காவே வரும். இந்த செய்தியில பிரதமர் சொல்றாரோ? இல்ல நாம தான் சொல்றோம். அவர் அமைதியா போய் உட்கார்ந்துக்கிறார். நாம தானே எப்ப பார்த்தாலும் பேசுவோம். நல்ல ஒரு தேய்பிறை அஷ்டமியில காலபைரவரை போய் அமித்ஷா பார்க்குறாரு. காலபைரவர்கிட்ட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா வளர்பிறையோ தேய்பிறையோ திசாபுத்தியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அன்னைக்கு காலபைரவர்கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய குறையை சொன்னீங்கன்னா தீக்கலைன்னா ஒரு காலபைரவரே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சக்தி உண்டு. அதை கொண்டு போய் அமித்ஷா அவர்கள் பண்ணுறாங்க. போர் நடக்கும்போது இப்படி தான் நடக்கும். சேனாதிபதிகள் அவர்களுடைய வழியில் போய் பண்ணுவாங்க, ராஜா வந்து தன்னுடைய வழியில் போய் பண்ணுவார். ஹிந்து தர்மத்தை பேசினாலே இவங்களுக்கு பிரச்சனைங்க. பிரச்சனையே என்னன்னா, நீங்களே சொல்றீங்களே இது வந்து ஜோதிட ரீதியாக இங்க போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்கும் அப்படின்னு இவங்க ஜோதிடம் இல்ல, ஆன்மீக ரீதியாக அப்படின்றீங்க. ஆனா அப்படின்னா அது எந்த ஓட்டை போலரைஸ் பண்ணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒன்று கேட்கட்டுமா? இந்துக்களை திரட்டுவதற்காக வாக்கு வங்கியாக இந்த கடைசி நாட்கள் உங்களுக்கு இன்று மாலை வரை அவகாசம் இருந்தது, அதன் பின்பு இதை தான் பண்ணுவீங்க அப்படின்றதான கேள்வி வருது. இப்போ நான் ஏற்கனவே கேட்டேன், அவர் என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லுங்க, வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பண்ண சொல்லலாம். ஆனால் நான் உள்நோக்கத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாள் பூரா பிரதமரோட ஸ்டாலின் ஐயா இருந்தார். விவேகானந்தா ராக் அங்கே வந்து இதில் பீச் ரோட்டில் அந்த இடத்துக்கு மட்டும் அவர் போகவே இல்லை. இது என்ன செய்தியை நீங்கள் கொடுக்குறீங்க? நாள் பூரா எல்லா இடத்துக்கும் போனார்.
அந்த இடத்துக்கு மட்டும் வரல. விவேகானந்தர் வந்தாருங்கிற அந்த இடத்துக்கு மட்டும் வரல. இதுக்கு நீங்க ஏதாவது தவறான செய்தி கொடுக்குறீங்களா? கிடையாது. அது ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், அந்த டைம்ல வேற ஒரு நிகழ்ச்சி அவருக்கு இருந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் பேசணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணாலும் பேச முடியும். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறாரு. 3 தேர்தல்களாக பண்றாரு. இன்னைக்கு தான் நீங்க அவரை வந்து ஒரு பாகுபலி 2ல இருந்து 3க்கு பார்க்க போறீங்க. ஆனா 2014 அவர் போய் சிவாஜி இடத்துல போய் உட்கார்ந்த பொழுதும் அவருடைய நோக்கம் தெள்ள தெளிவா இருந்தது. இந்த நாட்டை தவறான முறையில் ஆண்டு கொண்டு வந்திருந்தவனை முடித்த அந்த இடத்துக்கு நான் போறேன். அதுக்கு அடுத்தது ஆதிசங்கரர் கொண்டு வந்து தியானத்தை கொண்டு வந்த அந்த மோட்சத்தை கொண்டு வந்த இடத்துக்கு நான் போறேன். இப்ப நான் வந்து அறக்கர்களை முடித்து விட்டேன், 50 தொகுதிக்கு கம்மியா கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்றேங்க, இப்ப நாம தானே பேசணும், அவர் தான் தியானத்தில் இருக்காருல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு. 50 தொகுதிகள் கீழே கொண்டு வந்து அது குறிப்பால யாரை உணர்த்துறீங்க? 50 தொகுதிக்கு யார் கீழே வராங்களோ எல்லாரும் தான் அவங்க அரக்கர்கள்ன்ற அந்த ஒப்பீடு சரி, அதெல்லாம் தவறு இல்லை. பாருங்க, நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க பகவதி அம்மன் கோவிலை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்களே காங்கிரஸ் முக்த் பாரத்னு, அரக்கர்கள் அப்படின்னு ஒப்பீடு சரியானதானே கேள்வி. நான் எங்க பண்ணேன்? அவர் மாட்டுக்கு அவர் போய் தியானத்துல உட்கார்றாரு. இப்படி கதைகள் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்றேன். இப்படி எல்லாம் நீங்கள் ஒப்பீடுகளை கொண்டு வரலாம். போய் பன்சாராங்கிற அந்த அரக்கனை முடித்து விட்டார். ஒரு கன்னியை வைத்துக் கொண்டு தான் சாவு வரணும்னு நான் வேண்டினா அந்த கன்னியாகுமரி தான் வந்து முடிச்சா. மூக்குத்தியினுடைய ஒளியின் மூலமாக தான் நல்லது நடந்தது. நிறைய விஷயங்களை ஓபன் பண்ணிருக்கார். ரொம்ப அமைதியா இருந்துட்டு சைலன்ஸ் இஸ் நாட் வயலன்ஸ். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைலன்ஸ் வயலன்ஸே கிடையாது, மெடிடேஷனாக இருந்தால். ஓகே, 60 நாளைக்கு மேல பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. கடைசியா ஆன்மீகத்துக்கு போறது அப்படின்றது இல்லது வந்து ஒரு பெரிய ஈவென்ட் நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு வழிபாடு நடத்துறது எல்லாருக்கும் பெரும்பாலானது. அதை பிரதமர் பண்ணா தப்பு. அதாவது ஒரு பெருந்தன்மையான வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லுங்க. அரக்கருங்கிறது அதெல்லாம் நான் அது எதிர்த்து சண்டை போடுறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது அவருடைய தகுதியை அவர் குறைச்சிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நான் வந்து இதுக்கு மேலே சொல்ல முடியல. நல்ல நண்பர் எனக்கு அவர். ஆனால் நான் பேசும்போது எந்த இடத்துலையாவது பிரதமர் வந்து பாரத பிரதமர் தான் சொல்கிறோம், பிரதமருக்கு மரியாதை கொடுத்து தான் பேசுகிறோம், இழிவாக யாரும் பேசுகிறதில்ல. அதனால் முதல்ல அந்த பண்பாடை முதல்ல கடைபிடிக்க சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஆன்மீகத்தில் நீங்கள் என்ன சார், இந்து தானே சார்? நான் இந்து தானே சார்? சூர்யா இந்து தான், ரவி இந்து தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள 90% பேர் இந்துக்கள் தான். இந்தியா முழுக்க இருக்கிறதுல 80 இந்துக்கள் தான். எல்லாருமே இந்துக்கள் தான். சுதந்திர இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கும்போது பாகிஸ்தான் எதுக்கு பிரித்தாங்க? இஸ்லாமில் அதிகமாக வாழ்கிற நாடை ஜின்னா பெரியவர்கிட்ட சொல்லி அந்த வந்து 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14 சுதந்திர தினமாகவும் ஆகஸ்ட் 15 வந்து இந்தியாவை சுதந்திர தினமாக கொண்டாடி ஒற்றுமையாக தான் எல்லாருமே இருந்தோம். அந்த பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தவர் தான் எல்கே அத்வானி. அங்கிருந்து அன்னைக்கு பிரிக்கும் போது என்ன பண்ணார், அங்கிருந்து குடிபெயர்ந்து இந்தியாவுக்கு வந்தார். அதனால் நீங்கள் வந்து ஆன்மீகம் வந்து யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீகங்கிறது 6000 வருஷம் 7000 வருஷம் 3000 வருஷம் ஆன ஆலயங்கள் இருக்கிற ஊர் தமிழ்நாடு. எல்லா மக்களுக்கும் எல்லா கோயிலும் தெரியும். சும்மா அங்கே வந்து கன்னியாகுமரி பற்றி இவர் சொன்னார், அவர் தவறாக சொல்கிறார். 51 சக்தி பீடங்கள் வந்து இந்தியாவிலையும் நேபாளத்திலையும் சீனாவில் இருக்குது. அது எப்படின்னாக்கா சிவன் பெருமானுடைய மாமனார் அந்த யாகம் நடத்தும் போது மனைவி மீறி போகும்போது அதை வந்து 51 துண்டுகளை வெட்டி கீழே போடுறார். அதில் ஒரு துண்டு மூக்குத்தி வந்து விழுந்த இடம் தான் கன்னியாகுமரி. அதில் முதல் பாகம் விழுந்த இடம் தான் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காமாக்கியா. அந்த வரலாறு நான் சொல்றேன். அவங்கள விட எனக்கு ஆன்மீகத்தை தெரியும். இல்ல ஏன் சொல்ல வரேன்னா சார், நான் ஒரு சொல்லி முடிச்சிருக்கேன் சார். நான் என்ன சொல்றேன்னா, பிரதமர் வந்து நீங்க ஆன்மீகத்தை அரசியல கொண்டு வராதீங்க. ஆன்மீகம் எல்லாருக்கும் பொதுவானது. பிஜேபிக்கு மட்டும் சொந்தம் அல்ல. ஆன்மீகம் எல்லாரும் நான் கூட தான் நெத்தியில போட்டு வச்சிருக்கேன். ஆன்மீகமா கடவுளை கும்பிடுறோம், தியானம் பண்றோம், எல்லாம் தான் பண்றோம். 3:30 மணிக்கு எந்திரிச்சு. அதனால வந்து அதுக்காக வந்து இல்ல, எல்லா கட்சியில் இருக்கிற இந்துக்களுக்கு பொதுவானது தான் சாமி, ஆன்மீகம். அதை கொண்டுட்டு வந்து டிராமா போட வேண்டாம்னு சொல்றோம். இதெல்லாம் ஒரு பிரதமருக்கு இது நல்லா இருக்கா கேவலமா இல்லையான்னு கேட்கிறோம். இந்த 2 நாள் வேற என்ன பண்ண முடியும்? பிரதமர் எது பண்ணாலும் நீங்க விமர்சிப்பீங்க சார். எது பண்ணாலும் சார், 1ஆம் தேதி அவர் போட்டியிடுகிற தொகுதியில தேர்தல். நீங்க என்ன தியானம்? ஏன் 1ஆம் தேதி வேண்டாம், 4ஆம் தேதிக்கு அப்புறம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து உட்காருங்க. யாரும் வேண்டாங்கிறா? ஐயா, அது வந்து பிரதமர் முடிவு பண்ணுவார் அவர் என்ன பண்ணணும்ன்றது. ஒரு கோயில்ல போய் சாமி கும்பிடுற இடத்துல ஓட்டு கேட்க வேண்டாம்னு சொல்றாங்களா இல்லையா? ஒரு கோயில் வாசல்ல, ஒரு பள்ளி வாசல் ஓட்டு கேட்க வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா? மசூதிக்கு முன்னாடி வேண்டாங்கிறாங்க, கிறிஸ்துவ ஆலயத்துக்கு முன்னாடி வேண்டாங்கிறாங்க, ரோட்ல நின்று கேளுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கோயில்ல போய் எப்படி ஓட்டு தேர்தல் ஓட்டு போடுற அன்னைக்கு நீ போய் தியானம் பண்ணலாம்? அதுக்கு பேர் என்ன? கோவில் எங்க தியானம் பண்ண? கோயில் இல்லையா சார்? அந்த இடம் என்ன சார்? அது புனிதமான கோயில் சார். அது விவேகானந்தர் என்ன சொன்னாருங்க?
ஆன்மீகம், வீரம், மனிதநேயம், மக்களை நேசிக்கிற சக்திக்காக தான் அவர் இருந்தாரு. அந்த மாதிரி இல்லையே இது நீங்க ஊர் பூரா பழி வாங்குறீங்க, உங்களை பத்தி தப்பா பேசினா ஜெயில புடிச்சு போடுற வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி மக்களை மதிக்கிறீங்க? எந்த இடத்துல மக்களை மதிக்கிறீங்க? கேட்போம். இது மேற்கு வங்கத்தோட தொடர்புடையது. இங்க அவர் நடத்தக்கூடிய தியானத்துக்கு மேற்கு வங்க தேர்தலில் ரிசல்ட் கிடைக்கும், மேற்கு வங்கத்தில் இது எதிரொலிக்கும் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க. புரியவே இல்லை. ரொம்ப விசித்திரமாக இருக்குது இது எல்லாமே. இவங்க இது வந்து ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான், நிறைய பேசுறதுக்கெலாம் இல்லை. அவங்க ஏற்கனவே தோல்வியை ஒப்புக்கிட்டாங்க, தோல்வியை கண்டு பயப்படுறாங்க, அதனால எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளே போய் பேசுறதே பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிபேட் ஆகுறதே இங்கே தான் நினைக்கிறேன் நான். இது வேறு எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு டிபேட் ஆகி அதுக்கு அப்போஸ் பண்ணி அதுக்கு மனு கொடுத்து, நான் தான் கேட்குறேன், நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா சட்ட ரீதியாக ஏதாச்சும் முகாந்திரம் வேணும்ல. இது தப்பு பண்ணிங்கன்னா இந்த செக்ஷன் பிரகாரம், இந்த விதி பிரகாரம் இது தவறுன்னு சொல்லணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு விஷயத்துக்கு தடை கோருகிற அளவுக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்கன்னா உங்கள் தோல்வியை மறைப்பதற்கு பல காரணங்களை தேடுறீங்க. அதில் இது ஒரு முகமாக தான் நம்ம பார்க்க முடியும். என்ன முகாந்திரம் இருக்குது, எப்படி நீங்கள் சொல்லலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது அவருடைய விருப்பம். அப்போ போன முறை கேதார்நாத் போனப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்தாங்களா? இல்லை, திரும்ப இந்த நாட்கள் தான் பிரச்சனை. அவர் சொன்ன 4ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானேங்க போறாரு அவரு. பிரச்சாரம் தப்ப போலையே, பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே போறாரு. இன்னைக்கு 6 மணியோட முடிஞ்சிருச்சு. இப்ப பகவதி அம்மன் கோயில் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போறாரு, அதுதான் பிரச்சாரம்ன்றாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. இதுல என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, நான் ஒரே நிமிஷம் நண்பர் சூர்யா, நான் அதை குறை சொல்ல. அதாவது 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சாலும் தேர்தல் வாக்கு எண்ணி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கிற வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் நடக்குது. அது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சாங்க, பிரதமர் அவர்களோ அமித்ஷா அவர்களோ பேசினா அந்த கட்சிக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஆனால் இந்தியாவில் மற்ற கட்சிகளில் தலைவர்கள் தப்பு பண்ணாலும் தேர்தல் விதிமுறை மீறிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போடுறீங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு, அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு. ராகுலுக்கும் கட்சிக்கு தான் அனுப்புறாங்க, கார்கேக்கு அனுப்புறாங்க. இல்ல நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்காங்களா? அப்படி பார்த்தா எத்தனை பேர் எம்பியா நிக்கிறவங்களுக்கு எல்லாரும் மேல வழக்கு போட்டிருக்காங்களா? அந்த வழக்கு யார் பதில் சொல்றது? சொல்லுங்க பாப்போம். நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் இன்னும் முடியல, நாளைக்கு மறுநாள் ஓட்டு போடுறாங்க. நம்ம ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு, எங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, இது தேர்தலான நடவடிக்கை இருக்கட்டும் அப்படின்றார். லைட் வெயிட்டை தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த அளவுக்கு அப்போஸ் பண்ணுமான்னு கேட்குறேன் திமுக. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் தேர்தலே உங்களுக்கு இன்னும் முடியலையே, நீங்கள் போட்டியிடுகிற தொகுதியில் 1ஆம் தேதி தான் தேர்தல், ஏன் நீங்கள் அதுக்குள்ள இடையில தேர்தல் விதிமுறை வாரணாசியில் அங்கே கோவிலுக்கு போறாரு அப்படின்னா அவருடைய தொகுதி தேர்தலில் சம்மந்தப்படுது. தமிழ்நாட்டில் நடக்கும்போது எப்படி கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுங்கிறது வேற சார். சாமி கும்பிடுறது வேற, 3 நாளைக்கு 2 நாளைக்கு உட்காந்து தியானம் பண்றேன்னு சொல்லி டிராமா போடுறது வேற. அவர் தொடங்கிய இடத்துல முடிக்கிறார். தமிழ்நாட்டில் தொடங்கினாரு, தமிழ்நாட்டில் முடிக்கிறாரு. அண்ணாமலை ஐயாவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது, 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னாங்க. அவர் போகிறதுக்கு லேட் ஆகிடுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அங்கே போயிட்டு அவர் சின்னத்தை பற்றி பேசலை, கட்சியை பற்றி பேசலை, அவங்களுக்கு நன்றியை மட்டும் சொல்லிட்டு வெளில வந்தார். அதை பிரச்சனையை பண்ணாங்க. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பிரச்சனை பண்ண முடியும். யூபியில் 13 இடத்துல தேர்தல் நடக்குது. அதில் ஏற்கனவே பிஜேபி 9 இடத்துல வெற்றி பெற்றிருந்தது. அதே வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இஸ்லாத்தவர்கள் அதிகம் இருக்கிற 9 தொகுதிகளில் டிஎம்சி வென் பண்ணுச்சு. இப்போ இவர் பண்ணா அங்க அது எதிர்ப்பாகுங்கிறது ஒரு அரசியல்வாதியாக அவருக்கு தெரியாதா? ஆனால் அவர் தொடங்கியது ஒரு நோக்கத்தோட, கரெக்டாக கொண்டு வந்து முடிக்கிறது ஒரு நோக்கத்தோட புரிஞ்சுக்கணும். லட்சத்தீப் கடந்த 3 தேர்தலாக பிஜேபிக்கு ஓட்டு போடல, ஒரு நாள் தான் போனாரு. அந்த இடத்துல பீச்சை சுத்திட்டு வந்தாரு. லட்சத்தீப்புக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டது. ஜெயிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. உடனே நீங்க என்ன சொல்லலாம், இந்த ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அங்க போனாருன்னு சொல்லலாம். அவர் எதை செய்தாலும் நீங்கள் குற்றம் சொல்ல தான் போறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இருட்டில் இருந்தா ஒரு மாதிரி, வெளிச்சத்தில் இருந்தா ஒரு மாதிரி சொல்ல போறீங்க. பீகார்ல 8 சீட்ல தேர்தல் நடக்குது. அதுல பிஜேபி ஏற்கனவே 5 தொகுதிகள் வெற்றி பெற்றது. இதை செய்து தான் அங்க வெற்றி பெறணுங்கிற அவசியம் இந்த 58 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகள் தான். பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டா 13 தொகுதியில் இந்திய காங்கிரஸ் 8 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்ததுன்னா பிஜேபி 2 இருந்தது. இப்போ அந்த 8 தான் சேர்த்துக்க போகுது. பஞ்சாப்ல இதை செய்யற இங்க போய் ஒரு தியானத்தில் உட்கார்றதுனால பஞ்சாப்ல ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா அவர் எங்க உட்காரணும்னு சொல்லுங்க. அவர் இந்த வெற்றியே கேதார்நாத் கோவில் போனதுடைய தாக்கம் அப்படின்னு தான் இப்பயும் சொல்றாங்க. ஆமா, ஏங்க ஒரு மனுஷன் வாழ்றதே அப்படிதான். கேதார்நாத் போனதே பிரச்சாரத்தோட தான் ஒப்பிடுறாங்க. நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, கேதார்நாத் போனது தப்புன்னு சொல்லுங்க, சிவாஜி அவர்களுடைய இடத்துக்கு போனா தப்புன்னு சொல்லுங்க. கூடவே என்ன நீங்க சொல்லணும்னா அவர் இந்த 2 நாள் எங்க போகணும்னு சொல்லுங்க, டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சு விட்டுருவோம்.
அதாவது ஒரு மனிதன் தான் வந்து கிட்டத்தட்ட 44 நாளாக கிட்டத்தட்ட 300 மீட்டிங்க்கு மேல முடிச்சுட்டு 4ஆம் தேதிக்கு மேல பிரதமர் வேலையை பார்க்கணும். அவரு இந்த 4-5 நாளுக்குள்ள மட்டும் ஒரு கேப் எடுத்துக்கிட்டு ஒரு தியானம் பண்றாரு. இவ்வளவுதான். 4ஆம் தேதி மீண்டும் பிரதமர் 125 நாளுக்கான திட்டம், 6 மாசத்துக்கான திட்டம், 24 வருடங்களுக்கான திட்டம்னு செயல்படுற ஒரு மனுஷனை போய் என்ன பண்ணணும், எங்க போய் இதை உட்காரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரே நிமிஷம். அடுத்த டாபிக். இப்போ மோடி அவர்கள் போன 2 முறை உட்கார்ந்ததுனால அங்க வெற்றி கிடைச்சதுன்றீங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சியில இம்பாக்ட்ன்றீங்களா? அப்ப ராகுல் காந்தி போய் எங்கேயாச்சும் உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லுங்க. யாரு வேணாம்னா? நான் ஒரு உதாரணம் யாரு அவர் போய் உட்கார சொல்லுங்களேன். யாரு வேணாம்னா? நடிக்க தெரியாது இல்ல. தியானம்ல உட்கார்றதே ஒரு பெரிய கலை. ராகுல் காந்தி 1 மணி நேரம் உட்கார்ந்தாலே பெரிய விஷயம். சொல்றாங்க இப்ப இந்தியா கூட்டணி 1ஆம் தேதி தேர்தல் நடக்கிறப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுது, அது வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாதா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்கல்ல. அதாவது அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் பிரச்சாரம் உள்ளது, கூட்டம் கூட்டுறதுங்கிறது அவங்க ஒரு அறையில் உட்கார்ந்து நம்ம தேர்தலுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் பப்ளிக்கு சொல்ற மெசேஜ், நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்ன்ற அந்த மாதிரி மெசேஜ். அதுல என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம்? மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன சந்தேகங்கிற? தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவில் 130 தொகுதி இருக்கு. தென்னிந்தியாவில் 130 தொகுதிகளை வந்து தொகுதி பேரே சொல்கிறேன். கர்நாடகாவில் 28, கேரளாவில் 20, இங்கே 40, பாண்டிச்சேரியோட, ஆந்திராவில் அங்கே வந்து 17, தெலுங்கானாவில் ஒரு 25, எல்லாம் சேர்ந்து 131 தொகுதி இருக்குது. அங்கே ஒரு தொகுதியும் கூட பிஜேபி ஜெயிக்க போகிறதில்ல. நார்த் இந்தியாவில் வந்து எடுத்துட்டிங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 42 தொகுதி இருக்குது, பீகாரில் ஒரு 40 தொகுதி இருக்குது. எல்லாமே கூட்டு போட பஞ்சாபில் 7, டெல்லியில் 7, பஞ்சாப்ல 13, 170 தொகுதி வட இந்தியாவிலையும், இங்கே 130 தொகுதி உட்பட 310 தொகுதிக்கு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கத்தான் போகுது, ஆட்சி அமைக்கத்தான் போகுது. அப்பதான் இவங்களுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு தூரம் மக்கள் நம்மளை வந்து நம்பளே ஏமாத்திட்டாங்கிறது. மக்கள் தெளிவா இருக்காங்க சார். படிச்ச இளைஞர்கள் மத்தியில் 51% ஓட்டு இருக்குது. எந்த பையனும் மனசாட்சிப்படி ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பெண்களும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால வந்து எந்த விதத்திலும் இவங்க வெற்றி பெற முடியாது. இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரே ஒரு தென்னிந்தியாவில் போன முறை ஜெயிச்ச புதுச்சேரி, அந்தமான் போன்ற இடங்களிலே காங்கிரஸ் தோக்க போகுது. இப்போ அவர் சொல்றாரு 132 தொகுதியில் 2014, 2019 2 தேர்தல்களையும் பாரதிய ஜனதா கட்சி தான் முதன்மை கட்சி, பெரும்பான்மையான இடங்களை வென்ற முதல் கட்சி. இந்த தேர்தலையும் அதே தான் நடக்கும். ஆந்திராவில் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போகிறதில்ல. புதுச்சேரி போச்சு, அந்தமான் போச்சு, கர்நாடகாவில் இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க 4-5 இடங்கள் ஜெயிச்சாலே ஜாஸ்தி, தெலுங்கானாவில் 4-5, கேரளா, தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்க. அதிகபட்சம் 25 இடங்கள், மொத்தம் ஜெயிக்க போகிறது ஒரு 40, அதில் 25 தென்னிந்தியாவில் ஜெயிப்பாங்க. 132 தொகுதியுமே ஜெயிப்போன்னு பகல் கனவு காண்ட நாங்கள் என்ன பண்ணுறது? இதே தந்தி டிவி அரங்கத்தில் தேர்தல் முடிவு அன்னைக்கு நம்ம வந்து விவாதிக்கலாம். கர்நாடகாவில் 20 இடங்களுக்கு குறையாம பிஜேபி ஜெயிக்கும், தெலுங்கானால 10 இடங்களுக்கு குறையாம ஜெயிக்கும், ஆந்திர பிரதேசத்துல கூட்டணியோட 10 இடங்களுக்கு குறையாம ஜெயிப்போம். ஆகையால தென்னிந்தியாவில் நாங்களே 40-50 இடங்கள் ஜெயிக்க போறோம். இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 1ஆம் தேதி அமர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க பிரதமர் வேட்பாளரோ அல்லது வந்து அடுத்த கட்ட நகர்வையோ முடிவு பண்ண போறாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம, ஒரு சமிக்கை இல்லாம கூடுவாங்களா? அவங்க கூடுறது எதுக்குன்னா, எப்படியும் நம்ம மிக மோசமாக தோக்க போகிறோம், இந்தியாவில் எப்படி அதை வச்சு ஒரு பிரச்சனையை பண்ணலாம், அதற்கு எப்படி தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம், எப்படி இவிஎம் மிஷின் மேலே குறை சொல்லலாம், இதெல்லாம் தேர்ந்து பேசிட்டு தோத்ததுக்கு அப்புறமா அதை பேசுறதுக்காக தான் கூடுறாங்க தவிர வெற்றி அமைச்சு ஆட்சி அமைப்பதற்காகலாம் அவங்க கூட கிடையாது. இடி ஐடி வச்சு மிரட்டி ஒரு வருஷத்துல 123 தலைவர்களை வந்து மற்ற கட்சிகளிலிருந்து முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்து 115 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே. அந்த மாதிரி எந்த இந்தியாவில் எந்த கட்சியாவது வந்து 15 வருடமா சீட்டு கொடுத்துருக்காங்களா? இந்த 116 பேர் நேத்துக்கு வரல, 15 வருடமா பிஜேபிக்குள்ள சேர்ந்தவங்க. எத்தனை வருஷமா கட்சியில் இருந்தாங்க? இல்லைங்க, அவங்க முன்னாடி தான் வந்தாங்க, இப்பதான் வந்தாங்க. அப்புறம் அந்த மாதிரி 115 பேர் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒருத்தர வைத்து 116 பேர் நான் பேர் சொல்லட்டுமா? நான் இங்க தத்தியில ஏற்கனவே பேசுறேன். ஒருவேளை தோல்வி அடைஞ்சா எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுவது அப்படின்னு தான் ஆலோசிக்க போறாங்கன்ற பார்வை ஆரோக்கியமா அவங்க சொல்லிட்டு போறாங்க. சார், நாங்க ஆளுங்கட்சியா வந்தா யாரு பிரதமரா தேர்ந்தெடுப்பது, யாரெல்லாம் அமைச்சராவது, எப்படி ஆட்சி நடத்துவது, எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன சட்டங்களை கொண்டு வரணும், இந்த 10 வருஷத்துல மக்களை ஏமாத்தி சட்டத்தை பூரா எடுத்து கல்வியிலிருந்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாங்களே, அதை காப்பாத்துறது என்ன வழின்னு யோசிக்க போறாங்க. இப்ப 2 குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன், அதோட முடிச்சுக்கிறேன்.
அடிப்படையில் ஃபேஸ் 1 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபேஸ் 2 இடத்துல போய் அவர் மீட்டிங் நடத்தினார். அப்போ அதனோட இம்பேக்ட் இங்கே வராதா? ஃபேஸ் 2 டெட்லைன் வந்த உடனே ஃபேஸ் 3 போய் மீட்டிங் நடத்தினார். இங்கே இம்பாக்ட் வராதா? ஸோ 6 முறையுமே இந்த இடத்துல முடிஞ்சால் அவர் அந்த இடத்துல போய் விவாதம் நடத்தினார். மீடியா இருந்தது, பத்திரிகைகள் வரத்தான் செஞ்சது. நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடந்த 30 நாட்களாகவே மோடி அவர்களை பற்றி நிறைய விவாதம் செய்த ஊடகங்கள் எல்லாமே தமிழர்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு வேலையை செய்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் ஒரு வேலையை செய்தால் அது உங்களுக்கான காரணத்தை எடுத்துட்டு போங்க. போன முறையும் அப்படி தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க ரிசல்ட் வர அன்னைக்கு. ஆனால் அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா காலையில் 10 மணிக்கு எல்லா மேட்டரும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணட்டும், பேசட்டும். அதை பத்தி யாருக்கு இந்தியா கூட்டணி ஒண்ணு இல்ல இந்தியா கூட்டணி இல்லைன்னா யூபிஏ யூபிஏ சொல்றாரு இல்லையா? இந்தியா கூட்டணியாவது ஒண்ணும் இல்ல. அவங்க தனித்தனியா நின்னாங்க எல்லாருமே. யூபிஏ மீட்டிங் நடந்ததுங்களே, வரல அந்த கேன்சல் ஆச்சா இல்லையா? அதான் நான் கேக்குறேன். அதாவது அந்த மாதிரி ஒரு கூட்டணி இல்லை சார். எனக்கு தெரியும் சார், எந்த கூட்டணியுமே அப்போ அமைச்சு இந்த மாதிரி கடுமையாக ஒற்றுமையாக எல்லாரும் போட்டி போடவே கிடையாது. 2019 2014 இல்லை. இந்த முறை தேசத்தை காப்பாற்றணும், அரசியல் சட்டத்தையே மாற்றி அமைச்சிருவாங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒன்றும் இப்போ சொன்னார் இல்லையா தமிழர்னு சொல்லி. ஒரு தமிழர் ஒரிசாவில் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். இன்னைக்கு அவர் தேர்தலில் களங்காண்டார்னா ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழன் வரலாமா, அந்த மாநில மக்கள் ஆளணுங்கிறீங்களா? அப்போ இந்தியாவை பிரித்து பார்க்குறீங்களா? இந்திய ஒருமைப்பாட்டை கிடையாது. எம்ஜிஆர் அவர்களை மலையாளின்னு எனக்கு யார் சொன்னா? நீங்க சொல்லுங்க. அவர் மலையாளின்னு எனக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா? எல்லாருக்கும் எல்லா ஜாதி இருக்கு. இதெல்லாம் 30 வருடமா நீங்க செஞ்ச விஷயம். அவர் எப்படி வந்தார்? 30 வருடமா நீங்க செய்த விஷயம். எம்ஜிஆர் அவர்களை மலையாளி சொல்றதோ, அட்டகத்தின்னு சொல்றதோ, மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்போ பாண்டியன் போராட்டம் அத அமித்ஷா எப்படி சார் சொல்லலாம்? இந்த பாருங்க, அவர் தமிழர்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் அவர் தமிழர்ங்கிறதுனால வந்தது. அவர் மலையாளி சொல்ல முடியும். கருணாநிதி ஐயா மாதிரி நானும் எம்ஜிஆர் மலையாளி மாதிரி நான் சொல்றேன். ஒன்றுபட்ட இந்தியாவுல ஒரு தமிழன்னு சொல்லி தமிழனை கேவலப்படுத்துறீங்க. நீங்க கூட்டிட்டு போறீங்க, காசிக்கு ரயில்ல கூட்டிட்டு போறீங்க, தமிழ் சங்கமங்கிறீங்க, தமிழருங்கிறீங்க, தமிழர்களை ஏமாத்துறக்க கூட்டிட்டு போறீங்க, கூட்டிட்டு போறீங்க. அந்த பாண்டியன் அந்த பாண்டியன் அங்க ஜெயிக்கத்தான் போறாரு. அந்த மாநில மக்கள் ஏத்துக்க போறாங்க, மக்கள் நல்லா இருக்க போறாங்க. நீங்க எப்படி சார் ஒரு உள்துறை அமைச்சர் எப்படி சார் சொல்லலாம்? சாதாரண ஆளு சொல்லலையே. ஏங்க கருணாநிதி எப்படி அவர் சொல்ல முடியும்? எந்த கருணாநிதி சொன்னாரு? நீங்க அன்னைக்கு இப்படி தான் சொன்னீங்க, இந்துக்களை பத்தி சொன்னீங்க. இப்போ சொல்றா கருணாநிதி தேவையில்லாம அவரை பத்தி கொச்சப்படுத்தி பேசாதீங்க. சொன்னாரு கொச்சப்படுத்தி பேசாதீங்க. யார் மலையாளின்னு யார் சொன்னா? யார் நீ போய் பாத்தீங்களா? ஏங்க நான் பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா சார்? பத்திரிகை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா சார்? ப்ளீஸ் சும்மா அர்த்தமெல்லாம் பேச கூடாது. சொல்லலையாங்க. அர்த்தமெல்லாம் பேசவே இல்லையா? அது மாதிரிலாம் ஒண்ணு கருணாநிதி மனிதனை லேபிள் ஒற்ற வேலையை நம்ம தான் முதல்ல செஞ்சோம். ரெண்டு பேர் ஒண்ணா அண்ணன் தம்பியா இருந்தவங்க. அவங்க எல்லாம் அந்த உங்க மாதிரி கேவலமா பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஓட்டுக்கார பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பிஜேபியா பலசாலிக்கிறீங்க. அப்புறம் பிஜேபி போடுங்க. உங்களா பிஜேபி போட்டு பேச வைங்க சார். அவர் பிஜேபி போட்டு பேச வைங்க. எதுக்கு பிஜேபி இந்த வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு? பிஜேபி சார்பில் இவர் வந்திருக்காரு. நான் அவருக்கு பதில் சொல்றேன். இவருக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? பலசாரினா ஒழுங்கா பேச சொல்லுங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர்றார். இந்த முறை கன்னியாகுமரி வர்றதற்கு காங்கிரஸ் டெல்லியில் புகார் கொடுக்கிறது. இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேலாக பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த 3 நாள் தியானத்தை அவ்வளோ முக்கியமாக பார்க்குதோ எதிர்கட்சிகள்? எங்க கட்சியும் கூட எழுத்திருக்கு. எங்களுடைய கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணனும் புகார் கொடுத்திருக்காரு தேர்தல் ஆணையத்திடம். காரணம் என்னன்னா கார்கே, தேர்தல் பரப்புரை என்பது இன்று மாலையோடு முடித்து விடுகிறது. இந்த 1ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு இன்று மாலையிலிருந்து 1ஆம் தேதி மாலை வரை பரப்புரை எதுவும் செய்யக்கூடாது எந்த வகையிலும். இப்ப நான் கேட்கிறேன், பிரதமர் அவர்கள் ஏதோ தியானம் செய்ய வர்றாரு. இங்க கூட நாங்க பேசினதை நான் கேட்டேன். ஒவ்வொரு தேர்தலும் முடிவுல இப்படித்தாங்க செய்வார், எங்கேயாவது போவாரு. அதுவே தப்பு. அதே தப்ப மீண்டும் மீண்டும் செய்யறாரு ஒவ்வொரு தேர்தலையும். இப்ப இவர் தியானம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். தியானம் பண்றதுனா பேசாம அவருடைய இல்லத்தை பண்ணலாம். இல்லங்க நான் ஏதோ ஒரு இடத்துல இதுதான் பண்ணுவேன்னா அங்க இருந்து கூட பண்ணலாம். ஆனால் அது ஒளிபரப்பாக கூடாது. நேரடியாக சொல்லிடணும், கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். யாரும் ஆட்சேபம் செய்ய போறது இல்லை, யாரும் புகார் கொடுக்க. ஆனா இங்கதான் நல்லா தெரியுது, இவர் வர்றதே
வந்து அது ஒளிபரப்பு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தான். பொதுவாகவே விமர்சனம் இருக்குது, கேமராமேன் இல்லாம மோடிக்கு எங்கேயும் போக மாட்டாருன்னு. ஒரு சாதாரண பிரதமர் என்கிற முறையில போகலாம். ஆனா தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கும் பொழுது இந்த நாட்டு பிரதமரே அதை மீறுகிறாரு. அப்ப இவருடைய உருவம், தியானம் செய்கிற உருவம் இந்த 2 நாளும் 1ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது வாக்காளருடைய ஒரு சிறு பகுதியை அவங்களுடைய மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிறோம். அப்ப என்ன ஆகுது என்றால் ஒரு சமமான ஆடுகளம் என்பது இல்லாம போகுது. சமமான ஆடுகளத்தை பராமரிக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய பொறுப்பு, கடமை. அப்ப பிரதமர் என்பத காரணத்தினால அவர் வந்து தியானம் பண்ணுவாரு. தியானம் பண்றதை நேரடியாக நாடு முழுக்க ஒளிபரப்பாகும். தியானம் பண்ணலாம், ஆனா அது நேரடி ஒளிபரப்போ விஷுவலோ வரக்கூடாது. அதான் வந்து உங்களுடைய கோரிக்கை. ஆமா ஆமா முக்கியம். அது வந்து ஊடகங்கள்ல மட்டுமல்ல, சமூக ஊடகங்கள் உட்பட வரக்கூடாது. வந்தா இயல்பாக அது முகமாக இங்க பாருங்க நான் இருக்கேன், பாருங்க நான் யாரு, உங்க நேரடியா இப்ப இது வரைக்கும் பாஜக கட்சிக்காக ஓட்டு கேட்டவன், எனக்காக ஓட்டு கேட்டவன், ஆகவே நான் இப்ப தியானம் இருக்கேன், என்னை பாருங்க பாருங்க பாருங்கன்னு 2 நாளா சொன்னா அது 1ஆம் தேதி காலையிலிருந்து மாலை வரை ஓட்டு போடுறவங்களுடைய மனதில வேலை செய்யும். இது நீங்க வகுத்த விதிக்கு முரணானது. பரப்புரை கூடாதுன்னு யார் சொன்னா? தேர்தல் ஆணையம், எதிர்கட்சிகள் சொல்லல. இந்த 2 நாள் தேர்தல் ஆணையமே இன்னைக்கு ஏத்துக்குச்சு. மாவட்ட நிர்வாகமோ இந்திய தேர்தல் ஆணையமோ இதை ஏத்துக்குச்சு. அப்ப நீங்க அதையும் மீறி இதை சொல்றீங்க அப்படின்னா இது வந்து தோல்விக்கான காரணத்தை தேடுறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். இல்ல முதல் பாயிண்ட் பாருங்களேன், தேர்தல் ஆணையத்தை பத்தி நமக்கு தெரியும். இந்த தேர்தல் ஆணையம் இப்ப கடைசியா 2 பேரை நியமனம் பண்ணது யாரு? மோடிஜியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான் நியமனம். அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எப்படி இருப்பாங்க? எவ்வளவு வந்து மது பகமையை மூட்டுற மாதிரி பேசினார். ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு ஐயா இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தாய்மார்களே உங்களுடைய தாலியை எடுத்து அதுல இருக்கக்கூடிய தங்கத்தை முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்க, 2 எரும மாடு இருந்தா 1 எரும மாட்டை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பாங்கன்னு பேசினதுல இருந்து இப்ப கடைசியா இந்த இந்தியா கூட்டணிக்காரங்க வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்கள் முன்பு குஜராத் நடனம் கூட ஆடுவாங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று 2 நாளைக்கு முன்பு பேசியது வரை எவ்வளவு கொடூரமான மோசமான பேச்சுக்கள். அதை கண்டிச்சுச்சா இந்த தேர்தல் ஆணையம்? ஆக இதை தடுக்க மாட்டாங்க என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது எவ்வளவு மோசமான முறையில் தேர்தல் ஆணையம் இயங்கி கொண்டிருக்கு என்பது நாட்டு மக்களுக்கு தெரியணும். அதுக்காகத்தான் நாங்க புகார் பண்றோம். அந்த புகார் நாளைக்கு என்ன சொல்லி புகார் பண்ணலையா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிவிடும். இப்ப இவ்வளவு பேர் புகார் பண்ணிருக்கோம், தேர்தல் ஆணையம் எனக்கு என்ன கம்முன்னு இருக்கு, எங்களுடைய புகாருக்கு பதில் சொல்லல. அப்ப நாட்டு பிரதம மந்திரியே தேர்தல் நடத்தை விதிகளை மீறுகிறார். இது எவ்வளவு கொடுமை! இவன் தான் சொல்றாரு எங்க நாட்டுல பாருங்க அற்புதமான முறையில தேர்தல் ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு பத்திரிகைக்காரங்கிட்ட. இது எந்த வகையில நியாயம் என்று இப்ப உலகம் கூட தெரியுமில்ல. எங்களுடைய புகார் போனா தானே சொன்னா தானேங்கய்யா அது தெரியும். தோல்வி பயங்கிறதா? இல்ல இல்ல முடிச்சது தோல்வி பயம்னு என்ன சொல்றது? அங்க என்ன கேட்கிறோம், உங்க விதிமுறை தேர்தல் ஆணையம் உங்களுடைய விதிமுறை என்ன? இந்த 2 நாள் எந்த வகையிலும் பரப்புரை கூடாது. இதை ஒரு மறைமுகமாக வேறு விதமாக மீறுகிறார் நாட்டு பிரதமர். இதை தடுங்கள் கேட்கிறோம். கேட்கக்கூடாது. கேட்டா தோல்வி பயம்னா என்ன? கேட்காம விட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க தான் கேட்கலீங்களே, அதுக்கு நாங்க என்ன பண்றது? அது இது என்ன அரசு விதியை மீறுவது? விதியெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு தான், ஆளுங்கட்சிக்கு பாஜகவுக்கு கிடையாது என்று இந்த நாட்டு பிரதமர் செய்து செயல்பட்டால் இந்த நாட்டுடைய எதிர்காலம் பற்றி நமக்கு கவலையாக இருக்கிறது. நன்றி அருணன், இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய மதிமுக இலக்கிய அணியினுடைய செயலாளர் திரு காரை செல்வராஜ் இணைந்திருக்கார். நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. பிரதமர் பிரச்சாரத்தில் பேசும்போது தினந்தோறும் பிரதமர் பேசுவது வந்து சர்ச்சையானது அல்லது சர்ச்சையாக்கப்பட்டது அல்லது வந்து பிரதமரே அது வந்து இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவித்தார். இன்னைக்கு பிரதமர் அமைதியாக இருந்தாலும் அதை பிரச்சனையாக பார்க்கிறதா இந்தியா கூட்டணி? தியானம் இருக்கு. நீங்க உங்க கேள்வியில சர்ச்சையாக்கப்பட்டது என்கிற வார்த்தையை வந்து சர்ச்சையானது அல்லது சர்ச்சையாக்கப்பட்டது அல்லது மறுப்பு தெரிவித்தார். ஆமா, சர்ச்சையாக்கப்பட்டது இல்ல, வரம்பு மீறி ஒரு ஆளும் அதிகார வர்க்கத்தினுடைய ஜனநாயக தேர்தல் வழிமுறைகளுக்கு உடன்பாடு இல்லாத விடயங்களை அவர் பேசுவதை எடுத்து சொன்னமே தவிர நாங்கள் சர்ச்சையாக்க வேண்டும் என்பதற்கு அவர் செய்த செயல் வந்து சரியான செயல் இல்லை. அரசியலிலே சர்ச்சை என்பதற்கும் அதில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவதற்குமான வேறுபாடு இருக்கிறது.
இப்ப இதுல எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வரம்பு மீறி செயல்படுவதும் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாகவோ எந்த சட்டத்திற்கும் எதற்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்கிற மனப்பான்மை என்பது நீங்க 221 மசோதாக்கள் தாக்கலாகி கடந்த 17வது நாடாளுமன்ற அவையில் எதுவுமே எந்த ஒரு மசோதா கூட முறையான விவாதங்கள் இல்லாமல் கடந்து போனதும், உச்ச நீதிமன்றமே இதெல்லாம் விவாதத்திற்கு எடுத்து நீங்கள் நடத்தலாம், எதுக்கு எல்லாம் கோர்ட்டுக்கு வருது, இதெல்லாம் நீங்க நாடாளுமன்றங்களிலே முறையாக விவாதிக்க வேண்டியதை விவாதிக்காமல் எல்லாத்தையும் நீங்க நீதிமன்றங்களுக்கு தள்ளுறீங்களேங்கிற ஒரு பெரிய குட்டு வச்சதை பற்றி கூட கவலைப்படாம எல்லா ஜனநாயக மரபுகளையும் மீறுவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்வா சாப்பிடுறது மாதிரி. அவர்கள் எதற்கும் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்பது அவங்களுடைய பேச்சிலே தெரிஞ்சிருக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தல் பரப்புரை என்பது ஏற்கனவே நம்ம பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்ன மாதிரி 1வது கட்ட 2வது கட்ட ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு முறையை அவர்கள் கையாண்டு என்பதும், சாதியவாத மதவாத இனவாத செய்திகளை கூட ஒரு நாட்டினுடைய பிரதமரும் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் பேசுகிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வசதியாக இந்த 7 கட்ட தேர்தல் வந்த உடனே ஒரிசாவில் இருக்கிற தமிழரை ஆட்சி பண்ண விடலாமா, அவருதான் இங்க நம்பர் 1, அவருதான் எல்லாம் பண்றாரு, தமிழரை ஆள விடலாமா, ஒடிசா மக்கள் ஆள வேண்டாமான்னு இனவாத கருத்தை எடுத்து வைத்ததும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு நான் அப்படிலாம் சொல்லல, அப்படி சொல்லியிருந்தா இருப்பதற்கே தன்னை தகுதியற்றவன் என்று அறிவித்துக் கொண்ட பிரதமர், தனக்குத்தானே அவர் தகுதியற்றவர் என்று அறிவித்துக் கொண்ட பிரதமர். அப்படி கட்டுப்பாடற்ற முறைகள் வந்ததற்கு பிறகு எதுவுமே இந்த தேர்தல் காலங்களிலே இப்பொழுது வருகிற தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பாகவும் வந்திருக்கிற அந்த மதிப்பீடுகள், எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று வருகிற பொழுது இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பை அதிகமாக பெருக்கும் என்ற சூழ்நிலை உருவாவதற்கு பின்னால் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறாங்க. நாம எடுத்த எல்லா முயற்சிகளும் இதுல போயிருக்க. அட்லீஸ்ட் அந்த 7வது கட்ட தேர்தலிலேயாவது நம்ம அதிகப்படியாக வெற்றி பெற்ற ஆகணும்னு சொல்லிட்டு அவர் உடனே இப்ப சாமியார் வேடம் போட்டாரு. நான் உயிரியல் ரீதியாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவங்கள பரமாத்மாவே என்னைய அதெல்லாம் சொல்லவே பிரச்சாரத்தை மட்டுமே செஞ்சா நாங்க எதுக்குன்னு தான் பதில் சொல்றது. இல்ல ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். பேசிட்டாரு ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். நான் உயிரியல் ரீதியாக நான் பிறந்தவனிலே பரமாத்மாவே அனுப்பியிருக்காருன்னு சொல்லி ஒரு பிரதமர் பேசுவதும் இந்த நாட்டில் என்னை யாரும் முட்டாளாக்க பாக்குறாங்க. 7வது கட்ட தேர்தல் எங்க நடக்க போது யாரும் முட்டாளாக்குறாரு. பரமாத்மா அவரோட சிதம்பரத்துல அந்தணர்கள் மேல இருந்து ஆண்டவனா அனுப்பப்பட்ட அந்தணர்கள் சிதம்பரம் கோயில்ல பண்ற அட்டூழிகளை நம்ம பார்த்திருப்போம். இவர்களுக்கு பரமாத்மாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிகளையும் தடை போட்டவர். தேர்தல் ஒரே நிமிஷம். தேர்தல் களத்திலே எந்த பண்ண சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் இனவாத சாதியவாத மதவாத அரசியலை முன்னெடுத்து அரசியல் செய்கிற ஒரு வெட்கம் கட்ட தொகுதிக்கு மேல சீட்டே வாங்க முடியாது. வாங்கினது ஒரு தொகுதி, அதுலயும் தோக்க போறீங்க, அதுலயும் சின்ன கிடைக்கல. சொல்ற அளவுக்கு கட்சியே இல்ல, கட்சி சின்னம் இல்ல, கட்சியில ஆள் இல்ல. நீங்க டிவில எங்க பிரதமரை வெட்கம் கெட்டவர்னு சொன்னா பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல உங்க கட்சி காணாம போயிடுச்சு, அதை போய் தேடுங்க. சின்னத்தை வாங்க பாருங்க. திமுக காலிலே விழுந்து கஷ்டப்பட்டு வாங்கி அதையும் தோக்க போறீங்க. நீங்களா இதை பேசணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல இந்த வார்த்தை என்ன வார்த்தை இல்ல என்ன இவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டு அளவுல மதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கம்பேரிசன் இருக்கா? பிஜேபி கால் போட்ட அளவுக்கு மதிமுக வருமா இன்னைக்கு களத்துல? கட்சியில ஊருக்கு 10 பேராச்சும் இருக்காங்களா உங்களுக்கு? நீங்க பிஜேபி பத்தி பிரதமரை பத்தி பேசுற அளவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. டாபிக் உள்ள வரேன். ஒரு நிமிஷம் நான் டாபிக் உள்ள பேசுறது என்ன பேசுங்க? அது நீங்க அது உங்களுடைய பார்வை சர்ச்சையாக்குனாரு. ஏங்க சிறுபான்மையினருக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுப்போம்னு சொன்னா அது உங்களுக்கு சர்ச்சை இல்ல, அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னா அது சர்ச்சையா? என்ன மாதிரியான விவாதம் இதெல்லாம்? நீங்க செட் பண்றதுக்கு நாங்க பதில் சொல்லணும்ல முடியாது. நீங்க சொல்றது நாங்க எதிர்த்து பேசுவோம், அது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எது சர்ச்சை, எது கரெக்ட், யாரு சரி யாரு தப்புன்னு தேர்தல் வரும்போது முடிவு பண்ணலாம். அதனால இந்த டைவர்ஷனுக்குள்ள நான் போறேன். நான் இப்போ இந்த விவாதத்துல இண்டி கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கு. அதாவது பிரதமர் வரக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது,
அருணன் ஐயா சொல்றாரு வரலாம், ஆனா வீடியோ போடக்கூடாதுன்றாங்க. இதுல முதல்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? கேரளாவில் ஒருத்தங்க சப்போர்ட், தமிழ்நாட்டில் ஒருத்தங்க சப்போர்ட். அந்தமான் போயிட்டு வந்தாங்க, அந்தமான்ல கம்யூனிஸ்ட் தனியா நிக்கிறாங்க, காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. கேட்டா இண்டி கூட்டணி. பெங்கால்ல தனித்தனியா நிக்கிறாங்க, பஞ்சாப்ல தனித்தனியா நிக்கிறாங்க. இந்த காமெடி எல்லாம் பண்றது. இப்போ அவர் அருணன் ஐயா கேட்கிறாரு, கேமரா கொண்டு போறது தான் பிரச்சனைன்றாரு. இப்ப கேமரா கொண்டு போய் நாங்க காட்டுன்னு அவர் என்ன பண்றாரு? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதானியும் அம்பானியும் போய் அதை விற்கிறதுக்காக உள்ள உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்ப எது பண்ணாலும் தப்புனா என்னதான் பண்ணும்? அது தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? மக்கள் கிட்ட உங்களுக்கு என்ன ஸ்டாண்டிங் இருக்கு? இன்னைக்கு நாங்க 303 இடத்தை ஜெயிச்சு பெரும்பான்மை கட்சியா உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு 350 இடங்களை ஜெயிக்க போறோம். மக்கள் பார்த்துக்கிட்டும், எங்களை தோக்கடிக்கட்டும், பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டோம். நீங்க இங்க வரக்கூடாது, அங்க போக கூடாது, இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. அதாவது அவர் போய் மெடிடேஷன்ல உட்கார்றதே உங்களுக்கு இவ்வளவு பயத்து கொடுக்குதுன்னா, நீங்க வந்து மொத்தமாவே இண்டி கூட்டணி 100 சீட்டு கூட வரக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. அதனால பயத்துல வந்து உளறிட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் பாக்குறேனே தவிர இதுல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துன்றது ஒரு இதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதாவது நான் வைத்தது பொதுவாக தேர்தல் நடைமுறைகளிலே மீறி செய்கிற செயல்பாடுகளை இவர் உடனே மதிமுக பாஜக உருவாக்கி இதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி. அதுக்கு அதெல்லாம் வேற தளத்துல பேசுவோம். யாரு கேட்கறதுக்கு? நாங்கள் மக்கள் இல்லையா? இந்த நாட்டினுடைய குடியுரிமை இல்லையா? நான் என்ன ஜிஎஸ்டி டாக்ஸ் பே பண்ணலையா? என்ன உங்களுக்கு பிரதமர் மோடியை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு நாங்க தகுதி குறைஞ்சிட்டோம்? ஒரு அரசியல்வாதியாக யாரு கேட்டாலும் பதில் சொல்லணும். 140 கோடி மக்களுக்கு அவர் பிரதமர். அவர் என்ன வேணா செய்வாரு? நான் பரமாத்மா எனக்கு அனுப்பிச்சாங்க, நான் அப்பனுக்கு ஆட்டாளுக்கு பிறக்கல. இந்த மாதிரி தப்பு தப்பா கருத்து சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. அவர் என்ன சொன்னாரு உங்களுக்கு முதல்ல தெரியும்? இந்தியும் தெரியாது, எதுவும் தெரியாது. தப்பு தப்பா பொய் பொய்யா பேசி பொய் பொய்யா திருச்சியில நீங்க ஜெயிக்க போறது இல்லைங்க. கேஎன் நேரு சொல்லிட்டாரு, திருச்சி தோத்துட்டோம்னு சொல்லிட்டாரு. ஒரு எம்பி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கலப்புங்க. மதிமுக சின்னத்துல ஒரு எம்பி கிடையாது. புதிய சர்ச்சைகள் வேண்டாம். ஓகே, திரு கோவை சொல்லுங்க. இந்தியா கூட்டணியை பல திரும்ப வர ப்ளீஸ். திரு கோவை சொல்லுங்க. இந்தியா கூட்டணியை பல முரண்பாடுகளோடு இருக்கு. இவங்க ஒண்ணா உட்கார்ந்து என்ன பேச போறாங்கன்னு கேக்குறேன். அதாவது தொலைக்காட்சி விவாதத்தை வச்சு நீங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து குழப்பமாக இருக்குது, ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறது வந்து தொலைக்காட்சி விவாதத்தை முடியாது. இல்ல அவருடைய குற்றச்சாட்டு. அவர் சூர்யா பேசுறாரு, அவங்க கட்சி சார்பில் அவர் பேசுறாரு. பிஜேபி கட்சி சார்பில் பேசும்போது அவர் கட்சிக்கு தான் பேச முடியும். எங்களை ஆதரிச்சு பேசுறதுக்கு அவர் வந்திருக்காரு. அதனால இந்தியா கூட்டணி என்பது 28 கட்சிகள் இன்றைக்கு ஒற்றுமையாக எல்லாமே அங்கம் வகிக்குது. எல்லா தலைவர்களும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எந்த குழப்பம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவரவர்கள் சொந்த கருத்துக்களை சில பேர் சொல்கிறது வந்து ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது. அதனால் இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது, ஒற்றுமையாக உள்ளது. நான் என்ன கேட்குறேன், அந்த பிரச்சனையே சும்மா திரும்ப நான் சொல்ல 1ஆம் தேதி கூட்டத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் இதே தொலைக்காட்சியில் உட்காந்து பேச போகிறோம். அப்போ பேசுவோம். அதான் என்ன சொல்கிறேன்னா, ஊடகம் ஒன்றுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர். 1982 அப்புறம் காந்தி படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் காந்தியவே மக்களுக்கு தெரிஞ்சது. காங்கிரஸ் அவரை வந்து எடுத்து கொண்டாடலைங்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பெடுத்து சுதந்திர இந்தியாவுக்காக ஒட்டுமொத்த மக்களை இணைச்சு சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். இன்றைக்கும் இந்தியா முழுவதும் ஒரு நிமிஷம் சார், காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டாடுறோம். ஒரு கட்சி சார்பில்லை. அவர் இந்தியாவுடைய மகாத்மா. அவரை வந்து நம்ம வந்து கடவுள் மாதிரி கொண்டாடுறோம். இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. இன்றைக்கி வந்து நீதிமன்றம் போனீங்கன்னா மகாத்மா காந்தி படம் இருக்கும். எந்த பள்ளிக்கூடம் போன இருக்கும், அரசு அலுவலகத்தில் இருக்கு. அதனால அவர் வந்து பொதுவான ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவரை வந்து நாம் அரசியல் கட்சி தலைவராக பார்க்கல. இந்தியாவினுடைய நம்முடைய முன்னுதாரணமாக ஒரு பெருந்தன்மையோட பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து பிரதமர் சொல்றது காங்கிரஸ் கொண்டாடலைன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தனி சொத்து அல்ல. அவர் இந்தியா மக்களுடைய ஒட்டுமொத்த சொத்து அவர். அதனால அதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரதமர் வந்து போக வேண்டாம்னு சொல்றோம். அதைத்தான் முன்னாள் பிரதமர் 10 ஆண்டு காலம் பிரதமராக பதவி வகித்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொல்றாருனாக்கா, இதுவரை பிரதமர் அலுவலகம் இவ்வளவு மோசமாக செயல்பட்டதில்லை. அதுபோல செயல்பட்டதை வன்மையாக நான் கண்டிக்கிறது மட்டுமல்ல, நான் வெட்கப்படுகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு பிரதமர் பதவி என்பது ஒரு புனிதமான பதவி. அந்த பதவி இழிவுபடுத்தாதீங்கன்னு சொல்றோம். ராகுல் காந்தி சிம்பிளா முடிச்சிடுறேன். ஏன்னா புதுசா ஒரு கதை சொன்னார். ராகுல் காந்தி ஐயா என்ன சொன்னார்னா, நான் மன்மோகன் சிங் ஐயா ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், ஏழைகளை பற்றி சிந்தனையே இல்லை,
எந்த பிரதம மந்திரிக்கும் இல்லவே இல்லைன்னாரு. அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. சொன்னாரு அவரு? இப்பதான் சொன்னாரு, ஒரு எப்ப வாரம் சொன்னாரு? முன்னாடி. என்ன வீடியோ எல்லாத்தையும் மறந்துடுவீங்களா? சும்மா இல்ல சார், எல்லாத்தையும் அதெல்லாம் மறந்துடுவீங்களா? இன்னொன்னு சொல்லட்டுமா? மேல்தட்டு தேர்தல் வந்தா மட்டும் நான் ஏன் தெரியுமா இந்தியாவில் ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கணும்னு சொல்றேன்னா, தேர்தல் வந்தா மமதா மேடத்துக்கு அடிபட்டுரும். தபால்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துருவாங்க. உடனே ஒரு பெரிய அனுதாபம்லாம் வரும். தியானத்துல அதெல்லாம் வருமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அதை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஆயிரும். நான் சொல்லலையே, ஒரே நாள் நடத்தினா இல்லைங்க, மாத்தி மாத்தி நடத்தினா 2 வாட்டி வரும், அடிபடுவாங்க. அதே ஒரே நாள் நடத்திட்டா அவங்களுக்கு அடிபடுற பிரச்சனை குறையுமேன்ற நல்ல எண்ணத்தோட நான் சொல்றேன். அதோட முக்கியம் என்னன்னா, அருண் ஐயா பேசும்போது ஒரு கருத்து சொன்னாரு. டிஎன் சேஷன் ஐயாவுடைய அதிகாரத்தை இந்த மாதிரிலாம் பேசினா மமதாக்கு அடிபடலைங்களா? பதில் சொல்ல முடியும். தேர்தல் வரும்போது அடிபடலையா? யார் அடிபடுறாங்க? தேர்தல் வரும்போது அவங்களுக்கு அடிபட்டுதா இல்லையா? யார் 2021 அடிபட்டது, கால் தொங்கிருச்சு, எந்த காலுன்னு மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டை மாத்தி போட்டுனாங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த வாட்டி தேர்தல் நடக்கும்போது சின்னதா இங்க ரத்த காயம் இருந்தது. கடைசியில அங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போற வரைக்கும் அதே ரத்த காயம் அப்படியே இருந்தது, யாரும் தொடக்கவே இல்லை. இதெல்லாம் தான் ஸ்டென்ட். மோடி பண்ற ஸ்டென்ட் இல்லைன்னு 2 விஷயம் சொல்லிடுறேன். 2 விஷயம். டிஎன் சேஷன் ஐயாவுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்காக 2 பேரை கொண்டு வந்தீங்களே, அப்ப அந்த 2 பேரை தேர்ந்தெடுத்தது யாரு? காங்கிரஸ் பிரதமரா இல்ல ஆஸ்திரேலியா பிரதமரா? அதே மாதிரி ஒரு விஷயம் தானே, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இல்ல சார், அதிகாரத்துல இல்ல சார். இவர் தப்பா சொல்றாரு. 2 பேரை கொண்டு வந்த போது தப்பா சொல்லாதீங்க, 2 பொய்யே பேசாதீங்க, தயவு செய்து பொய் பேசாதீங்க. அதிகாரத்துல இருக்கும்போது உண்மையை வெஸ்ட் பெங்கால்ல 9 தொகுதியும் டிஎம்சி வெற்றி பெற்ற தொலைக்காட்சி விவாதத்துல பொய் பேச வேணாம்னு சொல்லுங்க. காந்தி டிஎன் சேஷன் போது 2 தேர்தல் அதிகாரியை நியமிக்கலையா? பிஜேபி மாதிரியே போய் பேசுறாங்க. இதெல்லாம் தவறான கருத்து. தவறான கருத்து. மட்டுப்படுத்த 2 தேர்தல் அதிகாரியை நியமிச்சாங்களா இல்லையா? சேஷன் எங்க சார் அப்ப இருந்தாரு? நீங்க வேற என்னங்க நீங்க சேஷன் காங்கிரஸ் ஆட்சிக்கு சேஷனே இல்ல. முக்கியமாக ஒரு செய்தி சொல்லணும்னா, இவர் போய் தியானம் பண்றதுனால மக்கள் அனுதாப ஓட்டு வரும் என்பதெல்லாம் வாதம். திசை திருப்ப முயற்சி பண்றாங்க. தோல்வியறிவோம் என்கிற செய்திகள் வந்ததற்கு பிறகு இவர்கள் எடுத்த சாதிய மதவாத இனவாத முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுற்று போனதற்கு பிறகு தன்னை 10 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை எந்த இடத்துல வைக்கும் நினைக்கிறாரு? ஒரு பரமாத்மாவாக தன்னை மக்கள் முன்னிலையில் நிறுத்துவதும் தியானம் பண்ண ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு நிரந்தரமாக தியானம் செய்வதற்கு அவர் இடத்தை தேர்ந்தெடுத்து, அவர் அனுதாப ஓட்டுக்காக சொல்லல, அவர் தியானம் பண்ண வேண்டிய இடத்திற்கு வந்துட்டார். அவர் பரமாத்மா ஆயிட்டாரு. அவர் தியானம் பேசுவது அனுதாப வாக்குகளுக்காக இல்லை, மக்களை திசை திருப்புகிற கட்டுப்பாடுகளை மீறுகிற அதிகார அத்துமீறலை பிரதமரை பற்றியான கேள்வியை தவிர தனிப்பட்ட முறையிலான தாக்குதல் இல்லை. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் மோசமா இருக்காருன்னு சொன்னாரு. மன்மோகன் சிங் அவர்கள் மோசமா இருந்ததுனாலதான் 44 இடத்துல காங்கிரஸ் கொண்டு வந்து விட்டாரு. இப்ப பிஜேபி எத்தனை இடத்துக்கு மக்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா யாரு சரி யாரு தவறுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். அரசியல் சட்டமைப்பு மாற்றக்கூடாதுங்கிறதுனால இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சி. நமக்கு நாம பயணம் நடந்த போது கேமரா எல்லாம் போச்சு, வயல்வெளியில ரெட் கார்பெட் போட்டாங்க, செருப்பு போட்டுட்டு வயல்வெளியில் நடந்தாரு. இதெல்லாம் நாங்க பார்த்தோம். ஒரு தலைவர் போறாருன்னா பத்திரிகையாளர் போவாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயிலுக்கு போகும்போது செருப்போடையே போனார் சார். வாசல்ல தான் வெளிய விட்டாருங்க, மூலஸ்தானத்தை கிட்ட கொண்டு போய். அது தெரியுமா இவருக்கு? வயல்ல போறத பத்தி பேசல, அப்ப அவர் போறது கோவில்ல போறத பத்தி பேசல. கோயிலுக்கு நிலமாத மேல கோயிலுக்கு சார் கூடாது. இந்துக்கள் கொடுக்கிறாரு. 60 நாட்களுக்கு மேலாக இந்த பிரச்சாரம் நீடித்திருக்கிறது. பிரச்சாரத்தினுடைய வலிமை, பிரச்சாரத்துடைய பலன் என்னன்றது தேர்தல் முடிவுகள்ல தான் தெரிய வரும். இந்த பிரதமருடைய கன்னியாகுமரி வருகை இந்த 7ஆம் கட்ட தேர்தல் முடிவுகளை எதிரொலிக்குமா அப்படின்றதை பொறுத்து பார்க்கலாம். வாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.